நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறேன்னா, 2வது கன்வென்ஷன் குலசேகரம் சிஎஸ்ஐ சேகரத்து திருச்சபையில் 2வது கன்வென்ஷன். முதல் கன்வென்ஷன் முடிஞ்சு 2வது கன்வென்ஷன். முதல் கன்வென்ஷனுக்கு என் பேர் டி மோகன், 2வது கன்வென்ஷனுக்கு தான் என் பேர் ஏசாயா டி மோகன் அப்படின்னு கொடுத்தாங்க. 2வது கன்வென்ஷனுக்கு நேரடி ஒளிபரப்பு எங்க ஊழியம்தான். ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் நேரடி ஒளிபரப்பு. 2 பைசா கிடையாது, காசு கிடையாது. அன்றைக்கு சலேம் காஸ்பல் என்று சொல்லுகிற டிவி, காஸ்பல் டிவி, நிலா டிவி எல்லாம் நேரடி ஒளிபரப்பு. நிலா டிவி கிடையாது, மற்ற டிவிகள் எல்லாம் நேரடி ஒளிபரப்பு. கூட்டம் முடிந்தது. நான் ஐயோ எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, நாங்கள் பாவம் செய்தோமே என்று சொல்லுகிறத ஆதியாகமத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் வரையிலும் வசனத்தை கரெக்டாக ஆண்டவர் பேசி, ஆண்டவர் கண்ணீரோடு பேச வைத்தார். அல்லேலூயா. என் அம்மா மரித்துட்டாங்க. ஊட்டம் முடிஞ்சோன்னா அம்மா வந்தாங்க, பக்கத்தில் வந்து சொன்னாங்க, நீ வெளிநாடெல்லாம் போயிடுவேன், உன்னை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளவோ பாடுகள் நிறைந்தது தான் ஊழியம். எத்தனையோ முறை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனையோ முறை அதாவது கோர்ட்டு வாசற்படியில் போய் குற்றவாளிகளோடு கூட நான் உட்கார வைத்திருக்கிறேன். எத்தனையோ பாடுகள். ஆனாலும் நான் பாவத்தை தேடி ஓடவில்லை, கர்த்தருக்காய் வாழ்ந்திருக்கிறேன். சில மேடுகள், சில சறுக்குகள் வந்தபோது அடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயர் பெற்றால் போதாது, பரிசுத்தமான ஜீவிதம். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் தெய்வத்தை நீ தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் கட்டிகள் கரையும். பரிசுத்தம் இருந்தால் மரண எண்ணங்கள் மாறும். பரிசுத்தம் இருந்தால் விபச்சார எண்ணங்கள் மாறும். பரிசுத்தம் இருந்தால் விபச்சாரம் செய்கிறவர்கள் உன்னை பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா.